நாம் பார்க்கக்கூடிய சபை பெர்கமு. பெர்கமு என்ற சபையை குறித்து இந்த வாரத்திலே பார்க்கலாம். இதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் முதலாக இருக்கிறது. பெர்கமு சபைக்கு அப்படின்னு தான் இந்த சபையை குறித்து ஆண்டவர் எழுதுகிற வார்த்தை ஆரம்பிக்கிறது. பெர்கமு அப்படின்னாலே நமக்கு தெரியுது அது ஒரு பெரிய பட்டணமாக இருந்திருக்க வேண்டும். அதிலே உள்ள சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற வார்த்தையாக அது ஒரு கடிதம் போல ஆண்டவர் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பெர்கமு சபை மலைகளில் மேல் அமைந்துள்ளதாக வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆசியா மாகாணத்தின் தலைநகரமாக இந்த பெர்கமு சபை இருந்தது என்ற குறிப்புகள் இருக்கிறது. இங்கே ஒரு கடவுள் இருக்கிறார், அதற்கு அஸ்கலேபியஸ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த கடவுளை அவர்கள் வணங்கி அது என்ன சொல்கிறதோ அப்படியாகவே செய்கிற ஒரு விக்கிர தெய்வத்தை வணங்குகிற மக்களாக அங்க உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவரது அதாவது அந்த அந்த கடவுளுக்கு இவர்கள் வணக்கம் செலுத்துவது எதற்காக அப்படின்னா அவர்களுடைய தொழில் சம்பந்தமான கடவுள்களாக அதை பார்க்கிறார்கள். சோ அந்த தொழில்ல அந்த அந்த கடவுள்கள் அவர்களுக்கு உதவும் வண்ணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த விக்கிரகங்களை வணங்கி வருகிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். பெர்கமு என்ற இடத்திலே அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை ஆண்டவர் வணங்க வேண்டாம் என்பது போல இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் தான் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை வாசிக்கலாம். 12ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பெர்கமு சபைக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு நல்லா சொல்லுது. ஏசப்பா எதை சொல்றாங்க, அங்க உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அதாவது என்னதான் விக்கிர வணக்கங்கள் இருந்தாலும் கூட, என்னதான் அந்திப்பான ஒருத்தரை கொன்று போட்டாலும் சரி, நீங்க என்ன செய்யல, என்னை விட்டு விலகல, நீங்க என்னை மறுதலியாமல் இருக்கிறீர்கள். அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை குறித்த ஆண்டவர் அவ்விதமாக சாட்சி சொல்லும் வண்ணமாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருந்தாலும் கூட நீ எப்படி இருக்கிற, என்னை பற்றி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் வண்ணமாக இந்த வார்த்தை இருக்கிறது. மேலும் சில காப்பியங்களை குறித்து உன் சில எனக்கு குறை உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனைகளை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படின்னு ஏசப்பா இந்த பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படையாக சொல்கிறார். யோவான் மூலமாக ஆண்டவர் எழுதப்பட்ட வார்த்தைகளிலே இவ்விதமாக சொல்கிறார். ஏன்னா இந்த பிலேயாம்ன்றத அந்த கதை நமக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். பிலேயாம் எப்படிப்பட்டவர், அவரு ஒரு அந்த இடத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும் வண்ணமாக பாலாக் என்பவனுக்கு என்ன செய்யறாரு, சில யோசனைகளை சொல்கிறார். ஏன்னா பாலாக் ஒரு ராஜாவாக இருக்கிறார், பிலேயாமை ஒரு தீர்க்கதரிசி என்று கூப்பிட்டு அவரை கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்யறாரு, இஸ்ரவேலின் ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யல, சபிக்கல. ஏன்னா அவர் வாயில ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தேவன் வைத்திருந்தார், அதனால அவரால் சபிக்க முடியாம போகுது. அப்ப பாலாக்குக்கு இந்த பிலேயாம் சில யுக்திகளை சொல்லி தருகிறார். என்ன சொல்றாருன்னா, வேசித்தனம் பெண்ணும் பெண்ணுகளை கொண்டு வந்து என்ன செய்ய, இந்த நாட்டுக்குள்ள விட்டுரு, அப்ப அவர்கள் வேசித்தனம் செய்வார்கள். அப்பொழுது என்ன ஆயிரும், இவர்களை தேவன் மறந்து போவார், இவர்களை தேவன் தண்டிப்பார், அப்போ உன்னுடைய நீ நினைக்கிறது நடந்துருன்னு சொல்லி பாலாக்குக்கு பிலேயாம் சொல்லி கொடுத்ததாக வேதத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த பெர்கமு சபை இருக்கிற இடத்திலே நடக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு சொல்லுகிற இவர்களை பத்தி சில குறிப்புகள் வேதத்தின் அறிஞர்கள் சொல்லிய வார்த்தைகளிலே இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தா, அந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க நான் முன்னமா பார்த்தோம் இல்லையா, தொழில்களுக்குரிய வணக்கங்கள் செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொழில்கள் நிமித்தமாக நீ பொய் சொல்லலாம், தப்பு இல்ல. தொழில் நீ செய்யறதுக்காக சில யுக்திகளை தானே நீ செய்யற, அதுல தப்பு இல்ல. தொழில் மூலமா நீ செய்ய போற சில ஒரு கெட்ட காரியம்தான் இருந்தாலும், ஏமாத்துறதுதான் இருந்தாலும், இது தப்பு இல்ல. ஏன்னா இது தேவனுக்கு விரோதமானது இல்லைன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த நிக்கோலாய் மதஸ்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படுகிறது எனக்கு பிரியமா இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் அதை வெறுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினாலே அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. நிச்சயமாகவே பெர்கமு சபையிலே இருக்கிற எவ்விதமான விஷயங்களை விட்டு மனம் திரும்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த வார்த்தை தான் நமக்கு ஹைலைட்டான வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் இவ்விதமான பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நான் மறைவான மன்னாவை உனக்கு பொசிக்க கொடுப்பேன். இது முதல் ஆசீர்வாதம். அதாவது அங்க உள்ள மக்கள் எல்லாரும் விக்கிரகத்துக்கு வணங்கி அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் நீ என்ன செய்யல, அதை வெறுக்கிற. அதனால நான் உனக்கு என்ன செய்யறேன், நல்ல மன்னாவை தருகிறேன்னு ஆண்டவர் முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதமாக அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த வெண்மையான குறிக்கல்னா என்ன, அதாவது வெள்ளைக்கல்லுன்னு வச்சுக்கோமே. வெள்ளைக்கல்லை யாரு கொடுப்பாங்கன்னா, அந்த காலத்துல இந்த நீதிமன்றத்துல போய் நீதிக்காக நிக்கிறப்ப ஒருவன் அவனுடைய நீதியை சொல்லி அவன் வெற்றி பெற்றான் என்றால், அதாவது அவன் தப்பு பண்ணல, அப்படி அவன் நீதிமான் தான், அவன் தப்பு பண்ணலன்னு அவங்க தீர்ப்பு சொல்றப்ப ஒரு வெள்ளை கல்லை எடுத்து அவன் கையில கொடுப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னிடத்துல வந்து நிற்கிறாய், எத்தனை விதமான பாவங்கள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் நீ இப்ப எப்படி இருக்கிற, பாவமே இல்லாதவனா மாறிட்ட. அதனால நான் உனக்கு என்ன கையில கொடுக்கிறேன், ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இது இரண்டாவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் நல்ல மன்னாவை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இரண்டாவது ஆசீர்வாதம் நீ நீதிமான்ற ஒரு வெள்ளை கல்லை உன் கையில கொடுக்கிறேன்றாரு. மூணாவது ஆசீர்வாதமாக என்ன சொல்கிறாரு, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. எப்படி, ஒரு புதிய நாமமா, ஒரு புதிய பெயரா. நமக்கு என்ன புதிய பெயர் வேணும் ஐயா? இந்த ஊர்ல இந்த உலகத்துல நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெயர் இருக்கு. என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பெயர் நம்ம அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க, இல்ல நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுக்கு கூப்பிடுவண்ணமாக பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய நாமத்தை தர்றேன்னு. அந்த புதிய நாமம் எவ்விதமாக இருக்கும், என் பேர் இருக்காதா? அப்ப ஆண்டவர் என் பேரும் சொல்லி கூப்பிட மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மன்னா தரேன்னு சொல்றாரு. ரெண்டாவது, உனக்கு நீதிமான்ற ஒரு வெள்ளை கல்ல கொடுக்கிறேன் கையிலன்னு சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, புதிய நாமத்தை தருகிறேன்னு சொல்றாரு. புதிய நாமம் என்றால் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் மாத்திரமே. என் மகனேன்னு கூப்பிடுற, என் மகளேன்னு கூப்பிடுற அந்த அங்கீகாரத்தை தாண்டி நமக்கு ஒரு பெயர் வேணுமா? இல்லவே இல்லை. இந்த பூமியில நம்ம வாழும் வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பார்த்து என் பிரியமானவளேன்னு சொல்லிட்டா, என் பிரியமானவனேன்னு சொல்லிட்டா, அது போதுமான விஷயம். உண்மையில இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இவ்விதமான சபையாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். இந்த பெர்கமு சபையில இருந்த மக்கள் நல்லவர்கள் என்பதையும் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் என்பதையும் தேவன் குறிப்பிடுகிறார். விக்கிரகங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தாலும்
நீ விக்கிரகத்தை வணங்கல, விக்கிரகத்தை கொடுத்த அந்த புசிக்க அவங்க ஜெபித்து கொடுத்த அந்த சாப்பாடை நீ புசிக்கல. ரெண்டாவது, நீ என்ன செய்யல, அங்க வேசித்தனங்கள் நிறைந்திருந்தாலும் நீ என்ன செய்யல, தப்பு பண்ணல. மூணாவது, தொழில் நிமித்தமாக கூட நீ என்ன செய்யல, எந்த தப்பும் பண்ணல. அப்ப நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு என் பிள்ளைன்ற நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நாமத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாமும் நம் சபையும் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நாம் போராடி இவ்விதமான நாமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? ஆண்டவரே, நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது எத்தனை பாவங்கள் நிறைந்திருந்த பூமியில் இருந்தாலும் சரி, நான் உமக்கு சாட்சியாக நிற்பேன் ஏசப்பான்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது, அவ்விதமாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் நமக்கு தரிக்கப்படும். வெள்ளை கல் நம் கையிலே கொடுக்கப்படும். நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை பெற்றவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக நாமும் இந்த பூமியை விட்டு தேவன் வரும் பொழுது, தேவனுடைய அரசாட்சி நடக்கும் பொழுது 1000 வருஷம் அவரோடு பயணிக்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.